நீங்க ஒரு புது ஃபோனை வாங்குறீங்க, பழைய ஃபோனை ரிட்டர்ன் பண்ண நினைச்சிட்டீங்கன்னா, அதுக்கான ப்ரொசீஜர் இந்த வீடியோல தெளிவா சொல்லப் போறேன். அதுவும் Flipkartல ஸ்பெசிஃபிக்கா சொல்லப் போறேன். மறக்காம இந்த ஃபுல் வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ ஓகே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? நானும் இங்கே சூப்பராக இருக்கேன். அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 16 நாள் ஆச்சு வீடியோ போட்டு, சரி வீடியோக்குள்ளே வந்துட்டோம். ஸோ கண்டென்ட் என்னன்றதை பேசிட்டு மற்ற விஷயத்தெல்லாம் அப்புறமா பேசுவோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் ஒரு பழைய ஃபோன் வச்சுருக்கீங்க. அந்த பழைய ஃபோன் Flipkartல வந்து ஒரு புது ஃபோனை பார்த்துருக்கீங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணும்போது செலக்ட் பண்ணுவீங்க. இந்த ஃபோன் தான் இப்படி இந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு சில பின்கோடுக்கு மட்டும்தான் இந்த ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டோ X60 Pro Fusion அதெல்லாம் வந்துருச்சு. உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனால் உங்கள் பின்கோடு இல்லை அப்படின்றதையும் சொல்லிடுவான். ஸோ இந்த மாதிரியும் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம், இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்க ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனு வித் பிராண்ட் பாக்ஸோடு இருந்துச்சுன்னா அதுக்கு தனி வேல்யூ அண்ட் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்றத சொல்லுவான். ஸோ உங்களோட ஃபோன் இன்கேஸ் உங்கள் ஃபோன் பர்ஃபெக்டாக இருந்து அந்த ஃபோனோட பிராண்ட் பாக்ஸ் உங்ககிட்ட இல்லைன்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா எந்த கணக்கில் வரும்னா, அந்த டாப் குவாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே குட் குவாலிட்டி, பர்ஃபெக்ட்டுங்கிற கீழே குட் குவாலிட்டின்னு இருக்கும். ஸோ அது கீழே தான் வந்து வரும். ஸோ அது என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்கன்னா, அந்த குவாலிட்டிக்கு ஸ்மால் டென்ட் அந்த மாதிரி ஒரு ஸ்க்ராச்சஸ், மைனர் ஸ்க்ராச்சஸ், டென்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கொஞ்சம் வேல்யூ கம்மியாகும். ஆனால் நம்மக்கிட்ட பாக்ஸ்லங்கிற ஒரே காரணத்துக்காக அப்படி கம்மி பண்ணுறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் வேறு வழியே இல்லை, நம்ம பழைய ஃபோன் வந்து ரொம்ப பழசாயிடுச்சு, கண்டிப்பாக கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். ப்ரோ, இந்த மாதிரி என்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது, அதில் வந்து டிஸ்பிளே மட்டும் அந்த கோடு விழுந்துருச்சு, அதனால் வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் வாங்குவாங்க. பட் அதுக்கான மைனர் சேஞ்ச், அதாவது மைனர் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க என்ன ஏதுன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு ஃபோனை வந்து புது ஃபோனை வாங்கிட்டீங்க, எக்ஸ்சேஞ்ச் போட்டிங்க, உங்களோட அந்த ஃபோனை வெரிஃபை பண்ணுறவங்க வந்து இந்த பிரச்சனை இருக்குது, இவ்வளோ நீங்கள் காசு கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அங்கேயே பார்த்தீங்கன்னா இல்லை வேண்டாம் கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை ஓகே இந்த காம்பன்சேஷன் எனக்கு பெட்டராக இருக்குன்னு தோணுதுன்னா நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அண்ட் புது ஃபோனை நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கேன்சல் ஆயிரும். ஏன்னா இஎம்ஐ எல்லாம் போடுறீங்கன்னா டக்குன்னு வந்து வாங்கின அடுத்த செகண்டே வந்து இஎம்ஐ கேல்குலேட் ஆக ஆரம்பிச்சிடும். பட் அப்படி கிடையாமல் நீங்கள் வாங்கி ஓப்பன் பண்ணி ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இஎம்ஐ ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதை இன்கேஸ் உங்களுக்கு டெலிவரி பண்ணிட்டாங்களே ஒழிய, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் யோசித்து பார்த்து பத்திரமா வாங்கணும். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஃபோனை கொடுக்குறீங்க, அதாவது உங்களோட பழைய ஃபோனை அடுத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா எப்போவுமே ரீசெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ரீசெட்டை தயவு செஞ்சு பண்ணுங்கள். அந்த ரீசெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொடுங்க. இல்லை எனக்கு வந்து டைம் வேணும் அப்படின்னா அதுலேயே ஒரு 7 days ஆப்ஷன் போட்டிருப்பான்னு சொல்லி நினைக்கிறேன். பட் ஐம் நாட் ஷுர். நான் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நான் அதையும் உங்களுக்கு நான் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன், அது இருக்குமா என்ன அப்படிங்கிறது. ஸோ அதை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஃபுல்லாக ரீசெட் பண்ணிவிட்டு உள்ளே எந்த டேட்டாவுமே இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் கொடுங்க. ஏன்னா ரீசெட் பண்ணாமல் நிறைய பேர் கொடுத்துட்றீங்க. கொடுத்துட்டு அங்கேருந்து ஏதாவது நம்மளுக்கு தெரியாது, பட் இருந்தாலுமே இங்கேருந்து வெளியே போய் அவங்க ரீசெட் தான் பண்ண போகிறாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆச்சுன்னா ரீசெட் பண்ணி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது 4வது விஷயம். அண்ட் 5வது விஷயம், நிறைய பேர் கேட்குறது, இந்த மாதிரி பொய் சொல்கிறான், அவன் வந்து இப்படி பண்ணல அப்படி பண்ணல. நான் அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் நமக்கு என்ன தெளிவான ஒரு கமெண்ட் வருதோ அதுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணிவிட்டு இந்த ஜாலியாக ஃபன்னாக இனிமேல் எங்கேஜிங்காக இனிமேல் கண்டென்ட் போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த ஃப்ளிப்கார்ட்டோட விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சு. அமேசானில் இதே மாதிரி தான். அமேசான் இது வரைக்கும் நான் அமேசானில் ட்ரை பண்ணதே இல்லை. ஏன்னா மொபைல் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து எல்லாமே வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் நல்லா இருக்குது. அதாவது நல்லான்றதுனா ப்ரைஸ் வரைக்கும் சொல்கிறேன், ப்ரைஸ் வரைக்கும் ஃப்ளிப்கார்ட்டில் தான் நல்லா இருக்குது. பெருசாக இந்த விஷயமும் குறையா அப்படின்றது இல்லை. அமேசான் பொறுத்த வரைக்கும் இந்த செங்கல் வரது அதெல்லாமே அமேசான் நடந்தது, ஃப்ளிப்கார்ட்டில் நடந்திருக்கு, எல்லாத்துலேயுமே நடக்குது, எல்லாமே ஒரே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை அப்படியே கொஞ்சம் என் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது கமெண்ட்ஸ், அதாவது வேறு ஏதாவது யோசனை இருக்குது, இல்லை ப்ரோ இது இப்படி இருக்குது, என் ஃபோன் அப்படி இருக்குது, இந்த மாதிரி எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டு உங்களோட ஃபோன் லிஸ்டிங் பண்ணுங்கள். அது எங்கென்ன கண்டிஷன் இருக்குது, இன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிங்க. ஃபஸ்ட்டு படிச்சிங்கன்னா அது எல்லாமே நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாத்துக்குமே அங்கேயே ஆன்சர் இருக்கும். அப்படியும் அங்கே ஆன்சர் இல்லைன்னா நேராக இன்ஸ்டாகிராமுக்கு வாங்க, எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இது இன்ஸ்டாகிராம் ஐடி இதுதான் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ இந்த இன்ஸ்டாகிராமுக்கு வாங்க, மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தாராளமாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதை சொல்லிவிட்டு அப்படியே இந்த வீடியோவை அப்படியே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். 16 நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஏன் ப்ரோ
ஒரு சின்ன அப்டேட் நம்ம சேனலில் ஒரு விஷயம் நடக்குது. அது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்கமிங் நிறைய பீப்புளுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே நம்ம ப்ராடக்ட்ஸ் பற்றி தான். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் கூடி சீக்கிரத்தில் வந்துடும். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்கிறேன். அண்ட் வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் தாராளமாக அங்கே கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கவங்க யார் என்ன ஏது அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க. ஓகேங்களா? அப்படியே சப்ஸ்கிரைப் மட்டும் வந்து 17,600 வந்துட்டோம். இன்னும் 20,000க்கு இன்னொரு 2,500 தான் இருக்குது. டக்குன்னு அமுத்தி விட்டிங்கன்னா வந்துடலாம். ஸோ அதை சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சூப்பராக சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ். பை காய்ஸ்.